வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. சரி, ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஷேவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் சண்டைக்கு வராதிங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரிம்மர் ஒன்று வாங்கினேங்க, புது ட்ரிம்மர் ஒன்று. ஸோ அந்த ட்ரிம்மரை வந்து செக் பண்ணுறதுக்காக லைட்டாக பியர்டில் கை வச்சேன்னா, அப்படி கை வைக்கும்போது பியர்டு அங்கே இங்கேன்னு மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எதுக்கு இதை செட் பண்ணிக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுவானே அப்படின்ட்டு ஃபுல்லாக ஷேவ் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரிஞ்சு மற்ற ஆளுங்களை விட, நம்ம நிகழ்ச்சிகள் பார்க்குற மற்ற பிரிவுகளில் இருக்கிற ஆளுங்களை விட நமக்கு க்ளீன் ஷேவ் லுக்கு, பியர்ட் லுக்கு, பேட்சி பியர்ட் லுக்கு, எல்லா பியர்ட் லுக்குமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி முடி தான் செட்டே ஆக மாட்டேங்குது. ஹெல்மெட் ப்ராப்ளம். பைக் ஓட்டினாலே ஹெல்மெட்டில் பிரச்சனை தான். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த கோட் சூட் உடுத்துறது தான் ஆக்சுவலாக ஈவெண்ட் ஓரியன்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ், ஒஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து ஷர்ட் ஒன்று உடுத்தி டக்கின் பண்ணி ஃபுல் ஸ்லீவ் வச்சு டை வைக்கிறதுலாம் வந்து ஒஃபிஷியலான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கேஷுவல் அப்படின்னு சொல்கிறது வந்து டிஷர்ட்டு பேண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்படியே நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டுனா அது கேஷுவலையும் விட கொஞ்சம் டவுனான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இது எல்லாம் எதனால் சொல்கிறோம்? இதுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த கேள்விக்கு பதில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அந்த பதிலை வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தேடி ரிசர்ச் பண்ணி இதுக்கான ஒரு பதிலை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோடய தகவல். இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது வந்து அந்த ஒரு விஷயம்தான். என்னென்னா, எதுக்காக நம்ம இப்படிலாம் உடுத்துகிறோம், எப்படி இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு, யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சில பல விஷயங்கள் பேசும்போது, யாருங்க இதெல்லாம் நமக்கு கொண்டு வந்தா, பசிச்சாதான் சாப்பிட்ணுங்கிறத யார் சொன்னா, அது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு செல்ஃப் கேர் பகுதியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பவர் நேப். நம்ம இதுக்கு முன்னாடியே பவர் நேப் எடுத்துக்கிட்டு பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பவர் நேப்போட வேல்யூ என்ன, எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி ஆட்டிடியூட் பகுதியில் பீயிங் லேசி, அதாவது சோம்பேறித்தனத்துக்கான சில பல பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இறுதியாக நம்ம பேச போகிறது எடுத்துக்காட்டு பகுதியில் ஒரு முக்கியமான நபர், எனக்கு ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்கான ஒரு நபர். ரீசெண்டாக நான் இவரோட வீடியோஸ் பார்த்து ரொம்பவுமே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். யார் அப்படிங்கிறத இறுதியாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கான நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நம்ம பேச போகிறது எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்க போகுது. ஏன்னா இதற்கான உரிமையாளர்கள் யார், அப்படி இல்லைன்னா இதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயத்துக்கானது. இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு நபராக இருக்கலாம். அந்த ஒரு நபர் வந்து தண்ணியை இதுக்காக தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் காலங்கள் கடந்து போக போக தமிழ் இலக்கியங்கள்லையும் சரி, டாக்டர்ஸ் மூலியமாகவும் சரி, தண்ணி குடிக்கிறதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இது வரைக்குமே எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாகவே இந்த ஒரு தண்ணி குடிக்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா? இவர் சும்மா தண்ணி அப்படின்னு ஒரு இருக்குது, அதை குடிங்க, தாகம் போகும் அப்படின்னு தான் குடிச்சிருப்பார். ஆனால் வந்து அதுக்கப்புறமா சயின்ஸாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது மூலியமாக இதுக்காக தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஆடைகள் அப்படின்னு வரும்போது ஒரு நபர் இந்த ஒரு விஷயத்தை இதுக்காக ஆரம்பித்து வச்சிருப்பாரு. அதை நம்ம இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அதில் முக்கியமான ஒரு ஆடை அப்படின்னு சொன்னால் கோட் சூட். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறது எஸ் கோட் சூட் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே பார்த்ததும், சூப்பர் சார், மாஸாக இருக்கீங்க சார், ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆள் போலே சார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க, எப்படியும் டிகிரி முடிச்சிருப்பீங்க, எத்தனை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும். காரணம், அந்த ஒரு கோட் சூட்டில் நமக்கு பார்க்கும்போதே பெரிய மனுஷன்ப்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. இந்த ஹாப்பி ராஜ் படத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, எனது கோட் சூட் போட்டால் நீங்களாம் பெரிய ஆளாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆக்சுவலாக கோட் சூட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தானே உங்களுக்கான கேள்வியாக இருக்குது. அதாவது 17ஆம் நூற்றாண்டுகளில் 2வது சார்லஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரசர், 1660களில் 2வது அரசர் அப்படின்னு சொல்லப்படுற சார்லஸ் 2வது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அரசர் வந்து இந்த ஒரு கோட்டை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உடுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இப்படி உடுத்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக லாங் கோட்டாக இருக்கலாம், வேஸ்ட் கோட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து சாதாரணமாக நம்ம உடுத்துற பிரேசர் கோட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. சரியா? அப்படி ட்ரை பண்ணும்போது அரசர்களோட அந்த ஒரு சுற்றி இருக்கிற வட்டாரம் இருக்கு இல்லையா, அமைச்சர்களாக இருக்கலாம், அப்படின்னா மனிதர்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க, ரொம்பவுமே விரும்புகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கோட் அப்படின்னு வரும்போது அப்போ இருந்த மெட்டீரியல்ஸ் ரொம்பவுமே விலை மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்குமே சில பல கோட்ஸோட மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும்போது விலை மதிப்பு ரொம்பவுமே அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அதிகமாக சம்பாதிச்ச சில பல பிஸ்னஸ் மேன்ஸ் அப்புறம்
ஹையர் காஸ்ட், அதாவது பெரியவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவங்களோட பணத்தை நல்லா செலவழித்து இந்த ஒரு மெட்டீரியலை வாங்கி கோட் சூட் தச்சு உடுத்திருந்திருக்காங்க. அப்படி உடுத்தும் போது மக்களுமே கூட இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் சின்னவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துணிமணியிலேருந்து நம்ம பெரியவங்க சின்னவங்கன்னு எடுத்துக்க முடியாது. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் சாதாரணமாக உடுத்திட்டு கூட இருக்கலாம், மொக்கையாக சம்பாதிக்கிற ஒரு நபர் கோட் சூட் உடுத்திட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டும் இருக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட இலங்கை அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான அளவில் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார், சார் உங்கள் உயிர் போனதுக்கப்புறமா இது உதவும் சார், சார் உங்கள் பைக்குக்கு இது தேவை சார் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமான அளவில் கோட் சூட் உடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கோட் சூட் உடுத்தி கூட பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஒர்க், அதாவது ஜாப் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். ஸோ அந்த தொழில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கோட் சூட் அப்படிங்கிறது வந்து மேலே கீழே அப்படிங்கிறதுலாம் கிடையாது, பட் ஆரம்பித்தது இப்படி தான். அப்புறமா ஷர்ட்டை டக்டின் பண்ணிட்டாலே இது வந்து ஃபார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்மல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்மி அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்மி அப்படிங்கிறதே ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயம். என்னென்னா நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், அதுக்கப்புறமா பல்லு விளக்குறதுனா கூட இந்த டைமிங்கில் பல்லு விளக்கிடணும், அதுக்கப்புறமா இப்படிலாம் நடந்துக்கணும், உங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கணும், உங்களோட உணவு பழக்கம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது தான் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுற இண்டஸ்ட்ரியே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக ஆர்மி அப்படின்ட்டாலே சண்டை போடுறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது, கேம்பை பாதுகாக்கிறது, இது மட்டும் தொழில் கிடையாது. ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அப்புறமா வந்து ஒஃபிஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸுக்கும் ஒஃபிஷியல் ஒர்க்கர்ஸுக்கும் வந்து ஒரு துணிமணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்மியில் இருக்கிற சில பல பேர் வந்து அவங்களோட ஆடைகளை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கேம்பில் இருக்கவங்களாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆர்மி காஸ்டியூமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட அந்த ஒரு காஸ்டியூம் இருக்கும். சரியா? அந்த ஒரு யூனிஃபார்ம் இருக்குது இல்லையா, அந்த ஒரு யூனிஃபார்மில் தான் அவங்க உடுத்திருப்பாங்க. பட் ஒஃபிஷியல் ஒர்க்கர்ஸுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு டிசிப்ளினை காட்டுறதுக்காக ஷர்ட்டும் பேண்ட்டும் கொடுக்குறாங்க, அந்த ஒரு பேண்ட்டில் ஷர்ட்டை டக்கின் பண்ணுறாங்க. அந்த ஒரு டக்கின் பண்ணும்போது அவங்களோட தொப்பை பகுதியெல்லாம் வந்து சுருங்கியிருக்கும் இல்லையா. நம்ம சாதாரணமாக ஒரு ஆர்மி மேன் எடுத்துட்டாலே அவருக்கு வந்து ஒரு பேக் இருக்கும், 6 பேக்கோ 4 பேக்கோ இருக்கும். அந்த ஒரு 4 பேக் எல்லாம் வந்து இன்னும் க்ளீனாக தெரியறதுக்காக டக்கின் பண்ணிக்கிறாங்க. வெளியே போட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து பெருசாக தெரியாது. இந்த ஒரு ஃபேஷன் ஆக்சுவலாக ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1800களில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1800களில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபார்மல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு துணிமணியை நம்ம பழகிக்கிட்டது இப்போ தான் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஆரம்பிக்கப்பட்டது ஆர்மிஸ் மூலியமாக மட்டும்தான், ஏன்னா அவங்க அதிகமாக டிசிப்ளினாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக லாங் ஸ்லீவ், ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்லாம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மிலிட்ரி தான், ஆர்மி தான். சரியா? அவங்களுமே கூட டிஷர்ட் அப்படி இல்லைனா லாங் ஸ்லீவ் டிஷர்ட் போடும்போது அவங்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்குது. அவங்க வந்து கேஷுவலாக உடுத்தினாலுமே கூட அந்த ஒரு டிஷர்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பீரம் இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் வந்து அவங்களோட ஸ்லீவுக்கு ரொம்பவுமே டைட்டாக இருக்கும், ஏன்னா அவங்களோட பைசப்ஸ் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. கேப்டன் அமெரிக்காலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களோட பைசப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்லீவ்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த மார்லன் பிராண்டோ அப்படி இல்லைனா இன்னும் சில பல காலிவுட் ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டை அவங்க ஃபேஷனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில காலங்கள் போகும்போது நீங்கள் அதிகமான அளவில் பழைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டில் எல்லாமே, ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டில் எல்லாத்துலேயுமே பிரிண்ட்டாக இருக்கிறது ஒரு மிலிட்ரி பிரிண்ட்டாக தான் இருக்கும். சரியா? அவங்களோட மிலிட்ரி லோகோவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஈகலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட்டான மிலிட்ரி பிரிண்ட்டு தான் இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆரம்பித்து வச்சது மிலிட்ரி அப்படிங்கிறதுனால அதிகமான அளவில் பிரிண்ட் எல்லாமே வந்தது மிலிட்ரி சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ஹாலிவுட்டில் இந்த ஒரு விஷயத்தை ஸ்டைலாக உடுத்தும் போது மக்களுமே கூட வாவ் ஸ்டைலாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி டிஷர்ட்டை வந்து கேஷுவலாக ஸ்டைலாக உடுத்த ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் அதுவுமே கூட கேஷுவலான ஒரு விஷயம் கிடையாது, ஃபார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா மிலிட்ரி அதிகமான அளவில் ஷர்ட்டுக்கு அப்புறமா ரொம்பவுமே டிசிப்ளினாக உடுத்தின ஒன்று தான் டிஷர்ட் டக்டின் பண்ணி உடுத்துனது. ஸோ அதுவுமே ஃபார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறமா நம்ம ஷார்ட்ஸ்லாம் உடுத்தினோன்னா கம்ப்ளீட்டாக கேஷுவல் தான், அது வந்து எங்கேயுமே உடுத்த முடியாது. ஏன்னா அதில் ஒரு டிசிப்ளினும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன் ப்ரோ ஷார்ட்ஸ்லாம் போட்டு டிசிப்ளினாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா சின்ன பசங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஷார்ட்ஸ். ஏன்னா அவங்களோட கை கால் அசைவுகள் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட கை கால் அசைவுகள் வந்து நம்ம யோசித்து ரொம்பவுமே அதிகமாக யோசித்து அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கை கால் அசைவுகளை கொண்டு வர்றோம். என்ன தான் நீங்கள் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட சுய நினைவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுய நினைவு வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்ய விட்டுறாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்வோம், ஏன்னா அந்த ஒரு வயசை தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால. பட் குழந்தைகள் வந்து
வந்து அவங்களோட சுயநினைவே இல்லாமல் கை கால் அசைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டைட்டான ட்ரெஸ் உடுத்துறது அவ்வளவு கரெக்டாக இருக்காது அப்படின்னு உணர்ந்த மக்கள் தான் ஆக்சுவலாக ஷார்ட் ஸ்லீவ் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸை வந்து உடுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களோட லெக்குக்கு வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. அது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், கை காலை உயர்த்தலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அதை ஒரு பெரியவன் உடுத்துறான்னா அவனை எப்படி பெரியவனாக மதிக்க முடியும்? அவன் எப்படி டிசிப்ளின்னு சொல்ல முடியும்? இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இது வரைக்குமே சின்னவங்களாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சின்னவங்க மாதிரி உடுத்துனாங்கன்னா அவங்கள பெரியவங்களாக பார்க்காதது தான் இப்போ வரைக்குமே சமுதாயத்தில் நடந்திருக்கு. ஸோ எஸ், இது எல்லாமே ஆக்சுவலாக நடந்தது தான். பழங்காலத்திலிருந்தே தாண்டி இப்போ வரைக்குமே வந்திருக்கோம். ஸோ அப்படி வந்திருக்கும் போது ஒவ்வொரு துணிமணிக்கும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தான் நான் சொல்ல வர்றேன். இதுக்கு சமுதாயம் தான் காரணமா, அப்படி இல்லைன்னா பழங்காலத்தில் நடந்த 1600 நடந்த விஷயங்கள் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வரைக்குமே ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வர ஒரு பையன் வந்து சாதாரணமாக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசினாலே அவன் ப்ரொஃபஷனலான ஆள் தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த ஒரு துணிமணிலையும் கிடையாது, உங்களோட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பேசுகிற விதத்துலையும் நீங்கள் நடந்துக்கிற விதத்துலையும் தான் இருக்குது. நம்மளோட ரஜினி அவர்களோட ஒரு சின்ன குவாட் இருக்குது, இந்த கோச்சடையான் படத்தில் வரும். என்னென்னா ஒரு பாட்டிலேயே வரும், என்னது, நீ என்பது உடலா, நிறமா, பெயரா, முகமா, மூன்றும் இல்லை, செயல். ஸோ உங்களோட குணங்கள் வந்து சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாறும். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேச போகிறது தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். அதிகமான அளவில் ரெஸ்ட் எடுக்கணும்னா கரெக்டாக தூங்கினா மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ நானுமே கூட கொஞ்சம் நாளும் நல்லா தூங்கிக்கிட்டு. ஸோ இந்த ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியமோ அந்த ஒரு தூக்கத்தினால இன்னொரு பாதிப்புமே இருக்குது. அந்த ஒரு பாதிப்பை வந்து மாற்றணும்னா அந்த தூக்கத்தை வச்சே தான் மாற்றணும். முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அதிகமான அளவில் ரெஸ்ட் எடுக்கிறோம், அதுதான் தூக்கம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ அதுக்கும் பிரெயின் பழகி தான் இருக்குது, சரியா? ஆனால் அந்த ஒரு பிரெயினுக்கு நீங்கள் அந்த ஒரு அதிகமான அளவில் தூக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா, கரெக்டான அளவில் தூக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அதிகமான அளவில் திரும்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, அதிகமாக டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே பண்ணும்போது உங்களோட பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு நர்வ்ஸுமே ஒவ்வொரு நரம்பு பகுதியுமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது அதிகமாக ப்ராசஸ் ஆகி ஒரு இடத்துல டயர்ட் ஆயிடும். உங்களோட உடம்பு எப்படி டயர்டாகி கையை தூக்க முடியலன்னா, காலை தூக்க முடியலன்னா, தலையை தூக்க முடியலன்னா அப்படிங்கிற மாதிரி ஆகுதோ அதே மாதிரி உங்களோட பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பு பகுதியும் டயர்டாகும் போது என்னால் வேலை செய்ய முடியலடா, என்னால் யோசிக்க முடியலடா, என்னால் ஒரு தீர்மானமே எடுத்துக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி உங்களை உயிரெடுக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுக்கும் போதே இது ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது ராத்திரி 8 மணி நேரம் தூங்குறீங்க, ரொம்ப சந்தோஷமான தூக்கம் தான். ஆனால் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது இல்லையா? அதுக்கு காரணம் உங்களோட பிரெயின் ரெஸ்ட் எடுக்கிறதையே ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகி ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறனால நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சதும் அது டயர்ட் ஆயிடுது. அதில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பு பகுதியும் டயர்ட் ஆயிடுது. அப்படி டயர்டாகும் போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் தூங்கினோன்னா அந்த டயர்ட்னஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. நல்ல விஷயம்தான். இதே மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கும் போதும் ஆக்சுவலாக நீங்கள் அதிகமான அளவில் வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நரம்பு பகுதியும் ட்ரெயின் ஆகிறத விட ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். காரணம் நரம்பு பகுதிகளுக்குமே கூட ஓரளவுக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் பவர் நேப் எடுத்துக்கங்க. இந்த ஒரு பவர் நேப்பில் ஆக்சுவலாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது உங்களோட கையை அசைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கையை அசைச்சிக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில், ஆனால் காலை அசைச்சிக்கிட்டே வேலை பார்க்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபுட்பால் விளையாடுற ஒரு பிளேயர், சரியா, விளையாடிக்கிட்டே இருக்கார். அவருக்கு டக்குன்னு உடம்புக்கு முடியலைன்னா, சரியா, உடம்புக்கு நல்லா முடியலை, நல்லாவே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு, டயர்ட் ஆகிட்டாருன்னா போயிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சா திரும்ப விளையாடுவாரா? அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்தாருன்னா திரும்ப நல்லா விளையாடுவாரா? தூங்கி எந்திரிச்சாருன்னா அவர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து திரும்ப முடியாமல் இருப்பார். அவரால் எந்திரிச்சு நிற்க முடியாது, போடா இப்போ விளையாட முடியாதுடா, பிறகு விளையாடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். ஆனால் கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சாருன்னா அதுக்கப்புறம் வர்ற அவரோட பூஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மைதானே? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு பூஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ இதே மாதிரி தான் பவர் நேப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். 10-15 நிமிஷம் தூங்குனா ஓகே தான், ஆனால் அதையும் தாண்டி தூங்குனீங்கன்னா பல பிரச்சனைகளும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு 10-15 நிமிஷம் தூக்கத்தில் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நல்லா ஃபோக்கஸாக ப்ளே பண்ணும் உங்களோட பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிற ஒரு பிரெயின் கிட்ட நீங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால்
அட கொஞ்சம் நேரம் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு பிரெயினுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் அந்த ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கும்போது ஆக்சுவலாக பிரெயினே உணர ஆரம்பிச்சிடும். ஓகே, இவன் நமக்காக ஒரு வேலை பார்க்குறான், நம்ம இவனுக்காக ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு உணர்ந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் இருந்ததை விட ஃபோக்கஸ் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரு நேப்புக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டையே கம்மி பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்தை சூப்பராக யூஸ் பண்ணலாம். அப்புறமா உங்களோட மெமரி பவரை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு, சரியா, இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிச்சு நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்க விடும். ஸ்கூலில் நம்மளோட டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பே அதுதான். ஒரு பையனுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னா அவன் பவர் நேப் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதை விட்டுட்டு அவங்க நீ என்ன நைட்டு தூங்கலையா, நைட்டு தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் டீச்சர், சாப்பிட மறந்தியாடா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது தப்பு. ஏன்னா அவனோட மைண்டுக்கு இப்போ ஒரு பவர் நேப் தான் தேவைப்படுது. அந்த பவர் நேப்பை கரெக்டாக கொடுத்துட்டாலே அவன் இன்னும் ஷார்ப்பாக படிப்பான் அப்படிங்கிறத டீச்சர்ஸ் உணரலை அப்படிங்கிறது தான் உண்மை. கையை கீழே வச்சுக்கிட்டு தலையை வச்சு தூங்குறதுல ஒரு செம்ம சந்தோஷம் இருக்குது இல்லையா, அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே தூங்கி எழுந்திரிச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அதுக்கப்புறமா நடக்கிறது தான் இன்னும் ஷார்ப்பாக மெமரைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த ஒரு ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒரு பெரிய இடத்துல ஒரு பஞ்சு அந்த ஒரு இடத்துல இறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக உருவாகி இப்போ இறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சை அப்படியே நீங்கள் பவர் நேப் மூலியமாக தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறமா இன்னும் சூப்பராக கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்ததான் நம்மளோட பாடியிலேயே இருக்கிற இன்னொரு முக்கியமான ஹார்மோன் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறவன் டயர்டாகிற ஒவ்வொரு பகுதியிலையுமே அதிகமாக சேகரிக்கப்படுவான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கையை ரொம்ப அதிகமாக வேலை செய்ய வைக்கிறீங்கன்னா கையில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகி கை வலிக்கும். கால் அதிகமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா கால் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி கால் வலிக்கும். இதே மாதிரி பிரெயின் அதிகமாக வேலை செய்ய வைக்கிறீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன நடக்கும்னு தெரியுமா, எல்லாமே வலிக்கும். ஆக்சுவலாக பிரெயின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே கூட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக போயிட்டு பிரெயினில் ஸ்டோர் ஆகுதுன்னா உங்களோட கை, கால், முகம், தலை, அதுக்கப்புறமா இடுப்பு பகுதி வரைக்குமே வலிக்கும். ஏன்னா எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கிறது உங்களோட மூளை பகுதியில் தான். ஸோ இப்படி நீங்கள் பவர் நேப் எடுக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், இவன் தான் ரெஸ்ட் எடுக்கிறானே, இவனுக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸு, நம்ம கிளம்புவோம் வேறு பகுதிக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். கிளம்பி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஐயோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு நிற்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஓரமாக போயிடுவான். அதுக்கப்புறமா அந்த ஒரு பவர் நேப் மூலியமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி திரும்பவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கார் இல்லையா, அப்படி இல்லைனா நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான நபர் இருக்கார் இல்லையா, இவங்க எல்லாருமே உலகத்தோட அதிகமான அளவில் இருக்கிற சில பல ரிசர்ச்சர்ஸுக்கு உரிமையாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களே அடிக்கடி பவர் நேப் எடுப்பாங்களாம். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க பிரேக் ஆவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக என்ன தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஒரு சின்ன மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு இடத்துல பிரேக் ஆவீங்க. அந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு சின்ன பவர் நேப் எடுத்துட்டாலே போதும். சரி, ஓகே ப்ரோ, நான் ஆஃபீஸில் இருக்கேன், பவர் நேப் எடுக்கணும், எனக்கு ஆஃபீஸில் படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு சேர் இருக்குது, ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு கேபின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தலையை வச்சு தூங்குங்க. உங்களோட சேர்லேயே தலையை வச்சு ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டீங்கனாலே அடுத்த ப்ராசஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி ப்ரோ தூங்குறது, நான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கூலி வேலை பார்க்கும்போது உங்களுக்கு பவர் நேப் தேவைப்படாது. நீங்கள் உங்களோட உடம்புல இருக்கிற அசைவுகளை வச்சு மட்டுமே வேலை பார்க்குற ஒரு நபராக இருந்தால், பிரெயின் அதிகமாக தேவையில்லை, உங்களோட உடம்புல இருக்கிற அசைவுகளை வச்சு மட்டுமே வேலை பார்க்குற ஒரு நபராக இருந்தால் ஆக்சுவலாக உங்களுக்கு பவர் நேப் தேவைப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு பிரெயின் அதிகமாக ப்ராசஸ் ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தான், கல்லை தூக்கணும் தலையில் வைக்கணும் போடணும், கல்லை தூக்கணும் தலையில் வைக்கணும் போடணும். அப்படி இல்லைனா நீங்கள் சமைக்கிற ஒரு நபராக இருந்தால் உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறமா மிளகு, சரி ஓகே பரட்டியாச்சு போட்டாச்சு. இது உங்களோட மைண்டில் இருக்கிற ப்ராசஸ். உங்களோட ரைட் சைட் பிரெயின் இருக்கு இல்லையா, உங்களோட சோத்தாங்கை பக்கம், சரியா, வலது கை பக்கம் இருக்கிற பிரெயின் இருக்கு இல்லையா, அந்த பிரெயினில் நீங்கள் டெய்லி பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே ஸ்டோர் ஆகியிருக்கும். அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. பட் லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுறவன் ஒவ்வொரு மூமெண்ட்லையுமே சட்டுன்னு டிசிஷன் எடுத்து வேலை பார்க்க வேண்டியவன். அவனை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பவர் நேப் தேவை. டிரைவ் பண்ணுற ஒரு நபர், நீங்கள் சொல்லலாம் ப்ரோ ட்ரைவ் பண்ணுறது போது என்ன ப்ரோ பெருசாக நாங்கள் பிரெயின் யூஸ் பண்ணிட போகிறோம். ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரே ரோட்டில் ஒரே நாளில் ஒரே மாதிரி ஓட்டிக்கிட்டு போக போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரோடு ஒவ்வொரு மாதிரி ஓட்ட போகிறீங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுற நபருக்கு ஒரு பவர் நேப் சூப்பராகவே இருக்கும். டெய்லி ஒரு ஃபுல் டே ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பவர் நேப் தேவையான ஒரு விஷயம். அப்புறம் ஆனிமேட்டர்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், பிசியில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை. கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு கண்டிப்பாக தேவை. நானும் தூங்கிடுறேன்ப்பா.
சாரி, இது எல்லாமே தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தேடி பார்த்து எதிர்பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மளோட பிரெயினை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி பிரெயினை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அந்த பிரெயினுக்கான ரெஸ்ட்டையும் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் பவர் நேப் எடுத்துக்கணும். அதை 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, கரெக்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். 25 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு லேசி ஆக்கி விட்டுரும். ஓகேவா? ரெஸ்ட்டு அதிகமாகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆகிறது தான் ஆகும். ஓகே, அதே ஒரு 1 hour 3 hourக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே போய் தூங்கிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்திரிச்சு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா பிரெயின் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் கரெக்டான ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கும். 10 நிமிஷம் பண்ணால் அது ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணிங்களா இருந்தால் ஓகே, மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இதுவே 1 hour 2 hourனா ஓகே, அவன் தூங்குறான், இதுக்கு மேலே அவனுக்கு எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ 1 hour 2 hour தூங்குறீங்கன்னா அது நைட்டே தூங்கிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இடையிலலாம் தூங்கி அந்த ஒரு பவர் நேப்பை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டதை ஃபீல் பண்ணிக்கிட்டு தூங்கிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இருக்கிற ஆட்டிடியூட் பகுதியில் நம்ம பேச போகிறது சோம்பேறியாக இருக்கிறதுல இருக்கிற சில பல பிரச்சனைகள். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சோம்பேறினா என்ன, சோம்பேறிசம் அப்படின்னா என்ன, சோமனாம்புலிசம்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி, சோம்பேறியாக இருக்கிறதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பேச போகிறோம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நாளார்ந்த வாழ்க்கையை எடுத்து நம்ம அந்த வாழ்க்கையில் காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே சோம்பேறியாக இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, காலையில் ஒரு 7 மணி எந்திரிக்கிறீங்க. 7 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம் தான். 6 மணி மேக்ஸிமம் ஓகே. ஏன்னா அந்த 5 to 6 காலகட்டத்தில் தான் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. சரியா? ஸோ 6 மணி அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கான ஒரு நாளாக இருக்கும். அந்த ஒரு இருட்டில் இருந்து வெளிச்சம் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட் தான் 6 மணி. சரியா? அப்போ எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு அப்படி இல்லைன்னா ஒரு டீயோ காஃபியோ போட்டுக்கிட்டு குடிச்சிடலாம். டீயோ காஃபியோ நானே போட்டுக்கிறதா, நெவர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு சோம்பேறித்தனம் தான். ஒரு தண்ணியை எடுத்து கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு குடிக்க முடியலைன்னா எதுக்கு நீலாம் உயிர் வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு சரி ஓகேன்னு ட்ராவல் பண்ணணும்னு பஸ்ஸுலையோ பைக்லையோ வீல்லையோ போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் ஒரு சோம்பேறித்தனத்துக்கு அப்பா இருக்கார் போயிட்டு விட்டுருவார், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸோட டிரான்ஸ்போர்ட் வர கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நடக்கவோ அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவோ ஒரு இடத்துக்கு போகவோ தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா தப்பு பண்ணாதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது ஒரு தப்பான பஸ்ஸில் ஏறி போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஓகே, இந்த பஸ்ஸில் ஏறி போனால் இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதே தெரியும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு டைமுக்கு வரணும், வேலைக்கு டைத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. 9 மணிக்கு வேலைன்னா 8:30க்கெல்லாம் போனாதான் 8:30லேருந்து 9 மணி வரைக்கும், 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வேலையை பார்த்துட்டு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9:30க்கெலாம் தான் வேலைக்கே வர்றீங்க. 9:30க்கெலாம் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா 6 மணி 7 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துட்டு நான் 7 மணி 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, வந்தது லேட்டு, அதுக்கப்புறமா உனக்கு எதுக்கு இந்த பிளேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் சரி ஓகே 8 hours எப்படியோ சோம்பேறித்தனத்தெல்லாம் தாண்டி வேலை பார்த்துட்டு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இல்லை 6-7 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அப்படியே சட்டை பேண்ட்டெல்லாம் கலட்டி கட்டிலில் போட்டுட்டு படுத்துடுறது ரொம்ப வேர்ஸ்ட்டு. நீங்கள் சட்டை பேண்ட்டை கழட்டினீங்கன்னா ஒன்று கழுவுறதுக்கு எங்கே போடணுமோ அங்கே போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சரியான ரேக்கில் மாட்டி வச்சுட்டு போயிட்டு குளிங்க, அப்படி இல்லைன்னா முகத்தையாச்சும் கழுவுங்க. ஏன்னா பல ஜெர்ம்ஸ் பல விஷயங்களை தாண்டி வர்றீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுங்க, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா தூங்கிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இதுவுமே கூட சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இல்லை, உங்களுக்கான ஒரு மூமெண்ட் கிடைக்குதுன்னா அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது சரிதான். ஆனால் உங்களோட நாளார்ந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களே செய்யாமல் இருக்கீங்கன்னா அதுதான் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க இன்னைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் கொஞ்சம் புதுசாக யாருக்குமே தெரியாத ஒரு நபரை பற்றி பேச போகிறோம். கிரெக் பேண்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாடி பில்டர். சரியா? இந்த ஒரு பாடி பில்டர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு கண்ணு தெரியாது.
ஆக்சுவலாக இவருக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இவர் பிறக்கும் போதே ஒரு டிசீஸ்னால இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. ஆக்சுவலாக வந்து கண்ணு தெரியாமல் பாடி பில்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராக்ரஸ் பார்த்தா தான் அடுத்து என்ன நடக்குது, நம்மளோட பாடி வளருதா, நமக்கு கரெக்டாக இருக்கா, இந்த ஒரு பாடியை நான் கரெக்டாக கொண்டு போகிறேன்னா, ஏதாச்சும் ஒரு மசில் அங்கே இங்கேன்னு போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே புரியும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வரும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாத ஒரு நபர் அவரோட பாடியை கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டு போயிட்டு சில பல மீட்லையும் ஏறுறாரு. அதாவது காம்படிஷனும் பண்ணுறாரு. காம்படிஷன் பண்ணுறது கூட சாதாரணமாக போயிட்டு சரி ஓகே நம்மளோட கண்ணு தெரியாது, நமக்கு வந்து ஸ்பெஷல் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் ஆக்சுவலாக யாரெல்லாம் ஆக்சுவலாக பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுற அந்த ஒரு இடத்துலையே இவரும் காம்படிஷன் பண்ணுறாரு. அப்படி காம்படிஷன் பண்ணி ஆக்சுவலாக ப்ரைஸஸும் வாங்குறாரு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாடி கொண்டவர் தான் கிரெக் பேண்டோ அப்படின்னு சொல்லப்படுற நபர். ஆக்சுவலாக இவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறது தானே கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு பாடி பில்டிங் அப்படிங்கிறதே ஒரு விஷன் சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ். நீங்கள் கண்ணால் பார்த்து அதில் ஒரு ப்ராக்ரெஸை கண்டுபிடிச்சி அந்த ஒரு ப்ராக்ரெஸை உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் அடுத்த கட்டம் போக முடியும். ஆனால் இந்த ஒரு நபருக்கு கண்ணே தெரியாது. ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆக்சுவலாக நல்லது இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. கண்ணே தெரியாத ஒரு நபர் பாடி பில்டிங்கில் ஜெயிக்க முடியும்னா உங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்காமலே ஜெயிக்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ப்ராக்ரஸ் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து எண்ட் ஆஃப் தி டே ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஓகே, நீங்கள் அதில் ப்ராக்ரஸ் பார்க்கணும், காசு பார்க்கணும், இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து லவ் கிடைக்கணும், அன்பு கிடைக்கணும், அப்படி இல்லைனா வந்து இந்த ஒரு விஷயத்தினால நான் வந்து மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர், சூப்பரான விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, உங்களோட வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முயற்சிங்க, பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாடா.